இந்த செஷன் வந்து நம்ம கேள்வி செஷனாக வச்சுக்கலாம். ஸோ கேள்விகள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் வந்து கொடுக்குறேன். தண்ணி வேண்டாம் எடுத்து. முதல் கேள்வி எப்படின்னா லேட்டாக தான் வரும், அதுக்காக தான் வரும். வந்துடுச்சு, மகிழ்ச்சி. பார்த்து கேளுங்க, சின்ன பையன். வணக்கம், என் பேர் வசந்தா. நான் வந்து சைவ சித்தாந்த இதில் இருக்கேன். ஸோ என்னோட புரிதல், கடவுளோட புரிதல், உலகத்தோட புரிதல் எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன நிறைய விஷயம் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் ஆன் மை சைவ சித்தாந்த ஃபிலாசபி. எனக்கு நீங்கள் இப்போ சொன்னதில் வந்து ஒரு கருத்து வந்து எனக்கு சரியாக விளங்கலை, அதை பற்றி தான் நான் கேட்குறேன். ஸோ பதி பசு பாசம் அதுதான் எனக்கு மெயினாக ஃபண்டமெண்டலாக எனக்கு புரிஞ்சுது. ஸோ பசு வந்து பதியை சேரணும், அதுதானே வள்ளலார் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ பதியை சேரத்துக்கு பசுக்கு தடங்களாக இருக்கிறது வந்து ஆணவம். அந்த ஆணவத்தை எப்படி வந்து நம்ம மடிய செய்யறதுன்னு தான் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். வள்ளலார் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாரா? இப்போ நான் என்ன மெயினாக அதை நான் எப்படி என் வழி எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் வழி ஃபாலோ பண்ணுறோன்னா, ஆணவத்தை மடிய செய்யறதுக்கு நாங்கள் வழிபாடு செய்யணும். நாங்கள் சிவ வழிபாடில் இருக்கோம். ஸோ கடவுள் மேலே அன்பு வைக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரியே ஆணவத்தோட மலிவு எங்கள் எல்லாத்துலேயும் உணர முடியுது. எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ வள்ளுவர் அவர்களும் இதுதான் சொல்கிறாரா? இப்போ நாங்கள் கடவுளை வந்து சிவமாக பார்க்குறோம், சிவலிங்கமாக பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இது வந்து தடத்த நிலை. தடத்த நிலையை தாண்டி அடுத்த நிலையும் இருக்குது. அது போக பெட்டர். ஓகே, எல்லா அண்டத்துலையும் இருக்காரு, எல்லா உயிரிலும் கலந்துருக்காரு, உயிர் உள்ளதுலேயும் உயிர் இல்லாதலையும் இருக்காரு, இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எல்லாத்தையும். இதுதான் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஐ வாண்ட் டு நோ இஃப் இதுதான் வள்ளலாரையும் இதுதான் சொல்கிறாரா? செகண்ட், மணிவாசகர் வந்து அவர் வந்து கடவுளோட சேர்ந்த வித மாதிரியே தான் வள்ளலாரும் அடைஞ்சாரா? இதில் இல்லை அது மாறுபட்ட ஒரு merging with God, union with God. Because எனக்கு அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். I want to know how he merged with God, and is it same as how Manivasaka did it, and if it's different, how it's different? Good. நல்ல கேள்வி, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. எல்லா மார்க்கத்திலையும் அன்பு தான் அடிப்படை. எல்லா மார்க்கத்திலையும் அன்பு தான் அடிப்படை. இப்போ வள்ளல் பெருமான் மணிவாசகர், அது முதல்ல நான் சொல்லிடுறேன். அவர் மணிவாசகர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இறைவனோட அதை மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னும் போது அவங்க என்ன ஆனாங்கன்னா இறக்கலை, செத்து போகலை. அவங்கெல்லாம் செத்து போகலை, சரிங்களா? இது வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கூட, நிறைய பேருக்கும் கூட, எனக்கும் அவங்களுக்கும் தகராறு. இல்லை, சன்மார்க்கத்தில் உரைநடையில் வந்து உபதேச குறிப்புகளில் இவங்கெல்லாம் தத்துவங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அதை ஏற்றுக்கலை. அது நிறைய எங்கள் அப்பாவே வந்து அது தத்துவம் சொல்லுவார். ஆனால் நான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை தான் போடுவேன். தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, அது வந்து எழுதப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த நால்வரை பற்றி ஒவ்வொரு பதிகம் பாடியிருக்கிறார் அந்த அந்த முறை. அதில் வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு பாடுறார் வள்ளல் பெருமான். வான் கலந்த மாணிக்க வாசக. வான் அப்படின்னா ஆகாயம், ஆகாயத்தோடு கலந்த மாணிக்க வாசகன்னு வள்ளலார் பாடுறார். இப்போ மாணிக்க வாசகர் என்ன ஆனார்னா, ஆகாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆகாயம் அந்தரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்தரிக்கம்னா தெரியுங்களா? சுவாலா பண்ணியும். ஓகே, ஸோ ஆகாயம் அந்தரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சார்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாணிக்க வாசகர் என்ன ஆனார்னா, ஆகாயம் அந்தரிக்கணும், ஆகாயத்தோடு அவர் அப்படியே கலந்தார். வள்ளல் பெருமான் அப்படி கலக்கிறார். வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன்னு பாடுறாரு வள்ளல் பெருமான். வானம் என்ன செஞ்சது அப்படின்னா, முதல் திருமுறையில் மகாதேவன் மாலையில் சொல்லுவார், தன்னை காட்டா வானமாகி. முதலே சொன்ன வானம் வந்து அதை காட்டலை. நம்மளால் வானத்தை பார்க்க முடியுமா?
பார்க்க முடியல. தன்னை காட்டா வானமாகி வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் வள்ளலார் பாடுவார். அப்போ வானம் என்ன பண்ணுச்சு? தன்னை காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நானும் என்னை காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கின்றேன். வள்ளலாருடைய நிலை என்ன அப்படின்னா, அவருடைய தேகம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாமல் அவர் தேகத்துடனே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் ஜோதி ஆயிட்டாருன்னு சொன்னால் அவர் தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தேகம் எப்பொழுதும் சிதையாத வண்ணம் நித்திய தேகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சன்மார்க்கத்தினுடைய முக்கிய கொள்கை. அப்போ வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படின்னு வள்ளலார் பெருமான் பதிவு பண்ணுறார். வானை எப்படி தன்னை காட்டலையோ அது மாதிரி நானும் என்னை காட்டவில்லை, என்னை நான் மறைத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருக்காப்பிட்டுக் கொள்ளும்போது வள்ளலாருடைய வாக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த அறைக்குள்ளார 10-15 தினம் இருக்க போகின்றேன், அதை அரைக்கதையை திறந்து பார்க்காதீர்கள். அப்படி அதிகாரிகள் அரைக்கதையை திறந்து பார்க்க செய்தால் இறைவன் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டி கொடுக்க மாட்டார், நான் உள்ளதான் இருப்பேன், இறைவன் காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். வள்ளலார் பெருமான் தேகத்தோடையே தான் இருக்கிறார். அவருக்கு எப்படி கண்ணு காது மூக்கு எல்லாம் எப்போ இருந்ததோ அதே மாதிரி தான் வள்ளலார் பெருமான் இன்னும் இருக்கின்றார். அந்த நிலையில் எந்த மாற்றம் பார்த்துக்கலாம். ஆனால் மாணிக்கவாசகர் அவங்க மற்றவங்கெல்லாம் அவங்க கலந்துறாங்க. வள்ளலார் பெருமான் அந்த இறைவன் வள்ளலார் பெருமானோட கலந்தா பதிவு பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இறை நிலையை நான் பெற்றுக்கொண்டேன், அடைந்து விட்டேன் அப்படின்னு. இப்போ வள்ளலார் பெருமான் சன்மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவு இந்த தேகம் அழியக்கூடாது. இந்த தேகம் விண்ணுக்கோ மண்ணுக்கோ நெருப்புக்கோ போகக்கூடாது. அந்த வள்ளலார் பெருமான் அந்த தேகத்தையோட இருக்கிறார், தன்னுடைய தேகத்தை காட்டி கொடுக்கிறார். அதாவது தேகம் அப்படின்னு இப்போ நம்மளது குழந்தை பருவம், பால பருவம், வாலிப பருவம், வயோதிய பருவம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீகத்தில் 3 பருவங்கள் உண்டு. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். சுத்த தேகம் அப்படிங்கிறது தோன்றும் பிடிபடும். ஆனால் மலஜலம் கிடையாது, வியர்வை கிடையாது, நிழல் விழாது. மலஜலம் ஏன் இல்லாமல் இருக்கும்? நமக்கு மலஜலம் ஏன் வருது? உள்ளே போகிறதுனால வெளியே போகுது. உள்ளேயே போகல இல்லைன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போ தேகம் சுத்த தேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் முதல் தேகம். ஆன்மீகத்தினுடைய முதல் நிலை என்னன்னா சுத்த தேகம். அப்போ தோன்றும் பிடிபடும். இப்போ அடுத்தது பிரணவ தேகம். அது தோன்றும் பிடிபடாது. சுத்த தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும், ஆனால் பிடிச்சா பிடிக்க முடியாது. அதனால தான் வள்ளலாரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வள்ளலார் ஃபோட்டோவில் விழல. ஏன்னா ஒளி ஊடுருவி போயிடுது. தோன்றும் பிடிபடாது, அது பிரணவ தேகம். ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அதுதான் ஞான தேகத்தோட விளக்கம். தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அப்போ தேகம் இருக்கும். அப்போ அந்த தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வள்ளலாருடைய தேகம் எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி ரத்தம் ஓடிட்டு இருக்குமான்னா இல்லை. ரத்தம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவர் நம்மள மாதிரி அப்படியே இருந்து அப்படியே போயிருப்பார். ரத்தம் ஓடலை. அகவல் ரொம்ப அழகாக கொடுப்பார். ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒருதிரல் ஆயிட, மடலலா மூளை மலர்ந்திட, அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அப்போ இந்த வரைக்கும் என்ன அர்த்தம்? ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட. நமக்கு ரத்தம் இருந்துச்சுன்னா என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக் இல்லையா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ரத்தம் அனைத்தும் உள் இறுகிட, உள்ளுக்குள்ளாரியே இறுகி போயிடும். சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிடும். சுக்கிலம் ஒரு பந்து மாதிரி திரட்சியாக அமுதமாக மாறி போகும். அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ரத்தத்துக்கு பதில் அமுதம் ஓடும். அவருக்கு பெருமாள் ஞான தேகம் அடைந்தவர்களுக்கு ரத்தம் ஓடும், அமுதம் ஓடும். அந்த நிலை தான் வள்ளலார் பெருமானுடைய நிலை. மாணிக்கவாசகருக்கும் மற்றவங்களுக்கும் வள்ளலார் பெருமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர் தேகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த தேகம்னா கண்ணுக்காத மூக்கெல்லாம் இருக்கும், ஆனால் உடம்புல ரத்தம் ஓடாது, அமுதம் ஓடும். இருந்த இடத்திலிருந்து எதையும் கொடுக்க முடியும், இருந்த இடத்திலிருந்து எதையும் கேட்க முடியும், இருந்த இடத்திலிருந்து எல்லாம், இருந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் பார்க்கணும். அதுதான் ஞான தேகத்தினுடைய வள்ளலார் பெருமான் அந்த ஞான தேகத்தை அடைந்தார். சரிங்களா? வேற என்ன கேட்டீங்க? இவ்வளோதானே. பதி பசு பாசம். பதி அப்படிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஜீவன். நம்மளை ஏன் பசுன்றாங்க? நம்மளாம் பசு, நம்ம ஜீவன் கூட கிடையாது. பசுக்கு எத்தனை மலங்கள்? 5 மலங்களுடையதுக்கு பேர் பசு. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி என்கின்ற 5 மலங்கள் இருக்கிறதுக்கு பேர் பசு. நம்மளுக்கெல்லாம் 5 மலம் இருக்குதா? 3 மலம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன். நம்மளாம் நம்மளை ஜீவர்கள்னு சொல்லிக்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை. மாமாயை, திரோதாயி என்கின்ற அந்த மலங்கள் நீங்கினவங்க தான் ஜீவர்கள். நம்மெல்லாம் அந்த மலங்கள் நீங்கிச்சான்னு இல்லை. நம்ம இன்னும் 5 மலத்தில் மாமாயை, திரோதாயி நம்மள்கிட்ட இருந்து தான் இருக்கு. அப்போ 5 மலங்கள் இருக்கக்கூடிய இந்த பசு மலமற்றது. மலமற்றது எது? பதி. சிவம் என்பது மலமற்றது.
5 மலம் இருக்கக்கூடிய பசு மலமற்ற அந்த சிவநிலையை பதிநிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருப்பது பாசம். பாசம்னா என்ன? பற்று. பற்று, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பற்றை வளர்க்கணும்னு நாளாக பிரிக்கிறார். பந்தப்பற்று, களத்திரப்பற்று, தேகப்பற்று, ஜீவப்பற்று. இந்த 4 பேரையும் நம்ம பற்று வச்சுட்டு இருக்கோம். இந்த 4 பற்றையும் விடணும். அதுதான் பற்றுகள் அனைத்தையும் பற்ற விட்டு அருளம்பல பற்றே பற்றுவினோ எற்றும் இரவீரே. அந்த அருளாகி அம்பலத்தை நம்மளால பிடிப்பு இல்லாமல் வாழ முடியாதுங்க. நம்ம எதையாவது பிடிச்சுதான் ஆகணும். அப்போ இந்த பற்றெல்லாம் விட்டணும். இப்போ வந்து அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு அப்படியே அவங்க தான் காவல் தெய்வம், அவங்க என்னை பார்த்துப்பாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த பற்றுலேருந்து விலகி கிருபா சங்கராச்சாரியார் கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், பற்று எப்படி விடுறது? பற்று விடுறதுன்னா என்ன அர்த்தம்? வெள்ளரி பழம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளரி பழம் நான் கொஞ்சம் கிராமத்தில் அப்படி பயணிச்சிட்டு இருக்கிறதுனால தெரியும். வெள்ளரி பழம் அந்த கொடியை விட்டு விலகி போகாது. அது பழுத்த உடனே கொடி அந்த பழத்தை விட்டு விலகி போயிடும். கொடி தான் பழத்தை விட்டு விலகி போகும், வெள்ளரி பழம் விலகி போகும். நாம் பழுத்து பக்குவ நிலைக்கு வந்துட்டா இந்த பற்றுகளுக்கு காரணமான அத்தனை பேரை விலகி போயிடுவாங்க. நாம் அதை விலகணும்னு நினச்சி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம விலகவும் மாட்டோம், தோத்துக்கிட்டே தான். அது ரொம்ப அழகாக சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த வெள்ளரி பழம் மாதிரி இரு, அப்படி இருந்தீங்கன்னா நீ பக்குவப்பட்டினா அந்த கொடி விலகி போகிற மாதிரி உன்கிட்ட இருக்கிற மற்ற அத்தனையும் விலகி போயிடும் அப்படின்னா. கொடி நகர்ந்துடும். பழம் தலையில் இருக்குது, இந்த காம்பை விட்டு கொடி நகரும். வெள்ளரி பழத்தோட கொடி நான் பார்த்துருக்கோம். இப்போ கூட ஒரு பெரிய வெள்ளரி பழம் பறித்து கொடுத்துட்டு தான் வந்தேன். அந்த கொடி இப்படி நேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா பழுத்தோன்னு அந்த கொடி நகர்ந்துருக்கிறது நீங்கள் பார்க்க. அந்த பழம் அந்த இடத்துலேயே தான் அந்த வெள்ளரி கொடி விலகி. அதை அவர் சொன்னதை நான் ஒரு இடத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளரியை வந்து நாங்கள் செக் பண்ணோம். அந்த கொடி நகர்ந்து போயிடும். அந்த பழத்தோட இடம் நான் மார்க்கெலாம் பண்ணி வச்சோம், ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறோம். அதை சுற்றி மார்க் பண்ணி வச்சோம், வெள்ளரி பழம் நகருதா கொடி நகருதா பார்க்கலாம். அந்த மார்க்கிங் அப்படியே தான் இருக்குது, கொடி நகருது. அது அவர் அதை உதாரணம் அவர் கொடுத்தார். அந்த மாதிரி நாம பக்குவப்பட்டுட்டோம்னா நம்மளை விட்டு மற்றவங்க எல்லாம் தன்னால விலகி போயிட்டே இருப்பாங்க. நாம எந்த உறவினரையும் நம்ம விளக்க வேண்டாம், பகைச்சிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நாம பக்குவப்பட்டுட்டே இருந்தோம்னா அத்தனை பேரும் விலகி போவோம். அப்போ இந்த பதி பசு பாசம் அப்படிங்கிறது, அந்த பாசம் என்பது அந்த பற்று. அந்த பற்றை நம்ம விலக்கிட்டோம் அப்படின்னா, பற்றை நீக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பதியை வந்து அடையும். முதல்ல அந்த பற்று நீக்கணும்னா நம்ம அந்த மலங்களை ஒழிக்கணும். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயின் 5 மலங்களோட சுற்றிட்டு இருக்கோம். இந்த மலங்களை ஒழிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பக்தி வேணும். இறை பக்தி இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம். வேற கேள்விகள்? இது கேள்விக்கு தான் இது இடம், எக்ஸ்பிளனேஷனுக்கு இடம் கிடையாது. பக்தி வந்து நம்ம ஒரு செஷன் வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பயமாக இருக்குது, ஏன்னா இதுங்களோடு சேர்ந்து நம்மளும் அப்படி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த பக்தினால நம்ம தப்பிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். பட் மற்றவங்களை வந்து கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரையும் கொண்டு வர வேணாம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யாரையும் திருத்துவதற்காக நாம் இங்கே பிறக்கவில்லை. நாம் திருந்தணும். நம்மளை பார்த்து அவங்க திருந்துவாங்க. அவங்கள திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எதுக்கு அவங்கள திருத்தணும்? அது இறைவன் வேலை, அவர் பார்த்துப்பார். நம்ம சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க திருந்தலையே, அவங்க மாறலையே, வருத்தப்படவே வேணும். நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். கணவன் மனைவி இருப்பாங்க, இவர் இந்த பக்கம் இருப்பார், அவர் அந்த பக்கம் இருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, அவங்க இருந்துட்டு போட்டோம். ஏன் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க? வரலன்னா பரவாயில்ல, நீ வந்திருக்கியா, நீ முன்னேற வழியை பாரு, உன்னை பார்த்து அவங்க வருவாங்க. அதனால் இந்த புலால் மறுத்தல் அப்படிங்கிறது 2 விஷயமா. ஒன்று, நம்மளுடைய உடம்புக்கு அது கெடுதல், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் விட சொல்லுவார். இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போ விட சொல்லுவார். கொரோனா வந்தபோது புலால் மறுக்கணுன்றது அவ்வளோ தீவிரப்படுத்தினாங்க. நான் அதோட முடிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொரோனா ஃபீவர் அந்த பயம் முடிஞ்சது, மறுபடியும் புலால் ஆரம்பிச்சு. நான் பரவாயில்ல, அந்த கொரோனா வந்ததே புலால் மறுக்கிறதுக்கு தான் போல இருக்கு, இறைவன் பெருசாக ஏதோ வந்து பண்ணியிருக்கிறாருலாம் நினச்சேன். நம்ம திருந்தவே மாட்டோம், மறுபடியும் அதில் தான் போகணும். ரொம்ப அழகாக ஐயா வந்து விண்ணப்பகரி அன்பால் சொல்லுவார்,
மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம், அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து அழுந்துகின்றேன். இந்த சம்சாரம் அப்படின்னா மனைவி கிடையாது, இந்த உலகியல். இந்த உலகியல்ல ஒரு காலை வச்சா அது சேரு உள்ள இழுத்துக்கிட்டே தான். சன்மார்க்கங்கிறது ஆறு, ஆற்றுல காலை வச்சா உள்ள இழுக்காது. நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். சேத்துல காலை வச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து. அதனால மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம், அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து அழுந்துகின்றேன். அதனால் இந்த புலால் மறுத்தல் அப்படின்னா யாரையும் நான் யாரையும் புலால் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் அந்த பிராணிகளை வளர்க்குறீங்களா, அது மேலே அன்பாக இருங்க. அன்பாக இருக்கிற உயிரை உங்களால் வெட்ட முடியுமா? வாய் முடிக்கிறாங்க, அவ்வளோதான். அன்பாக இருங்க. அன்பாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க ஒரு கிராமமே தெரிஞ்சிருக்கு. அன்பாக இருங்கன்னு தான் சொல்லி கொடுத்தேன் நான். உங்கள் பையன் விரல் கட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ துடிக்கிறீங்க, அப்போ அதை வெட்டுறீங்களா? அது துடிக்குமா துடிக்காதா? ஆமாய்யா துடிக்கும்யா. அப்போ அது துடிக்குதுன்னா அந்த பாவம் உங்களை சேருமா சேராதா? சேரும் ஐயா. அதனால தாங்க அதை வெட்டாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அவங்கள திருத்த முடியும். புலால் சாப்பிடாதவங்களாம் உள்ளே வராதிங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு பெரிய டவுட் இருக்குது. ஐயா கூட அதுக்கு விளக்கம் சொல்லலாம். கொலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருக அப்படின்னு ஞானசபையில் எழுதியிருக்கு இல்லையா? அது வள்ளலார் தான் எழுதினாரான்னு எனக்கு பெரிய கேள்வி. ஏன்னா அந்த மண்டபம் அப்புறமா வாரியார் கட்டின மண்டபம், வள்ளலார் கட்டின மண்டபம் கிடையாது. அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் அதுக்கப்புறமா பொறித்த பாடல்கள். உண்மையிலேயே வள்ளலார் தான் அதை பண்ணாரா? சரி, அங்கே அதை பண்ணாரு. சித்தி விழாக்கத்திலேயே அதை போடலை. அப்படின்னா சித்தி விழாக்கத்தில் கொலை தவிர்த்தல் மாத்திரம் உள்ளே வருகன்னு போடவே இல்லையே. தர்மசாலையில் போட வேண்டாமா? ஏன்னா யார் வேணாலும் சாப்பிட்டு போட்டோம், அது ஜீவகாரண்யம், அது தடுக்க வேண்டும். ஆனால் ஞான சபையில் மட்டும் போடப்பட்டு இருப்பது நோக்கம் இல்லை. ஆனால் அதை யாராவது கடைப்பிடிக்கிறோமா? அங்கே உள்ளே போகிறவங்க எல்லாரும் கொலைகளை தவிர்த்தவர்கள் தானா? இல்லையே. யார் வேணாலும் உள்ள போகிறாங்க. இந்த அஃபிஷியல் டிக்னிட்டரிஸ்லாம் வராங்கல்ல, அவங்களாம் நான் கொலைகளை தவிர்த்துட்டு வராங்க. பிரியாணி தந்துட்டு ஞான சபைக்கு அவங்க செக் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை ஞான சபையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பிரியாணி திங்கிறாங்க. அப்போது அந்த வாசகத்தை முதல்ல எடுத்துருங்க, இல்லாட்டி ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. எனக்கும் விஏஓக்கெல்லாம் அங்கெல்லாம் நிறைய தகராறுலாம் இருக்குது. அது எதையாவது ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லை அந்த வாசகத்தை எடுத்துருங்க. அது ஒரு காலத்தில் எல்லா சன்மார்களும் வெள்ளை ஆடை தான் உடுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களெல்லாம் கம்பல் பண்ணாங்க. ஒரு பெரிய குரூப் பெண்கள்லாம் வெள்ளை சாரி தான் கட்டிக்கணும். அவங்க கணவர் அவ்வளோ சண்டை வீட்டில், என்னென்னா செத்தா போயிட்டேன் வெள்ளை புடவை கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், ஏன் வெள்ளை புடவை நீங்கள் கட்டிட்டு வரீங்க, நீங்கள் கலர் புடவை கட்டிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வீட்டில் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னும் போது எதுக்கு வெள்ளை ஆடை வள்ளலார் சொல்லவே இல்லை. நீங்கள் ஏன் அதை கம்பல் பண்ணுறீங்க? அவங்களுக்கு விருப்பம் தான் கட்டிக்கிட்டோம், விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணணும். சும்மா தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சன்மார்க்கம் நடத்தவே முடியாது. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லாட்டி போர் அடிக்கும். அந்த காலத்துல இவ்வளோ சமயங்கள் வழிபாடுகள் இவ்வளோ இருக்குதுல, இப்போ அதுக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கு. இப்போ தைப்பூசம்னா காவடி தூக்கிறது, அந்த மாதிரி சாங்கிய சம்பிரதாயம் இதில் தான் நிறைய மக்கள் அதில் போயிட்டே இருக்காங்க. இந்த மக்களை திசை திருப்பறதுக்கு என்னதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு? எதுக்கு திசை திருப்பணும்? திசை திருப்ப வேணாம், அவங்க அதுல மாட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நிறைய டைம் அதுல போயிட்டு இருக்குல்ல. இது விளக்குனா தான் இங்க பாத்தீங்கன்னா சன்மார்க்கம் கடந்த 35 வருஷமா இவ்வளவு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க வர்ற ஆளு பரவாயில்ல. ஆனா இது பக்கத்தே பக்கத்துல இருக்கு. சாட்டர்டே சண்டே பண்ணினா அவ்வளோ ஆள் இருக்கும். அங்கே யாராவது புலால் சாப்பிட்டாதான்னு சொல்கிறாங்களா அவங்கள? அதனால அங்கே ஆள் ஜாஸ்தி. நீங்கள் சொல்கிறீங்க அதனால ஆள் கம்மி. இவ்வளோதான் விஷயம். அந்த பக்தி நிஜமாகவே நான் அந்த பக்தியெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். மேல்மலையனூரில் இந்த அது என்ன மாசான கொள்ளை அப்போ நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் மேல்மலையனூர். அந்த கோயிலில் பலி கிடையாது, அதை நிறுத்திட்டோம். அது சன்மார்க்க சங்கம் தான் அதை நிறுத்துச்சு. அது செஞ்சிவட்ட சன்மார்க்கம் எல்லாருமே சேர்ந்து போய் அதை பல ஆண்டுகள் அதை முயற்சி பண்ணி அந்த கோயிலுக்குள்ளார பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோயிலுக்குள்ளார பலி கொடுக்கல. ஆனால் அதை சுற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த வருஷம் நான் போயிருந்தேன். அது வரைக்கும் அதுக்குள்ளார நான் நுழையில, வெளியிலலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்போம். அன்னைக்கு அந்த மசாலா கொள்ளை அன்னைக்கு அங்கே பிரச்சாரம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வண்டி வந்திருப்போம், அங்கே வேன் வந்திருப்போம். அத்தனை பேரும் இறங்கி பக்கத்தில் உட்காந்து ஆடு அறுக்கிறதும் இல்லை கோழி அறுக்கிறதும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நாங்கள் பிட் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் அவங்களுடைய பக்தி இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு மெச்சக்கூடிய பக்தி. என்ன பண்ணுறான், அந்த இறைவனுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டையும் கோழியும் அறுத்து வந்து நின்றுவாங்க. அங்கே போகும்போது நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறோம். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கொலை பண்ணாதீங்க, உயிர் வதை பண்ணக்கூடாது, பெரிய பாவம்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு 4 பசங்க வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற வந்து இப்படியே கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. என் கூட வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? நீ பாட்டுக்கு பண்ணு, நான் பாட்டுக்கு பண்ணுறேன், நீ பண்ணுறதை நான் எதுவுமே சொல்லலை, நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு போகிறேன், நீ எதுக்கு எங்கிட்ட வர? சரி வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு. உட்காந்தெல்லாம் பேச முடியாது, இந்த மாதிரிலாம் நீ பிரச்சாரம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காத, நாங்கள் ஆடு அறுப்போம், கோழி அறுப்போம், அது எங்களோட வேண்டுதல், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு. உன்னை நான் தடுக்கவே இல்லையே, நான் பாடு பிரச்சாரம் பண்ணிகிட்டே போகிறேன், நீ காதில் வாங்கினா வாங்காட்டி என்னை பிரச்சாரம் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முடிஞ்சால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்க வந்து தடுக்கிறாங்களான்னு பாருங்க. நீ வெட்டலை, நான் வந்து உன் கையை பிடிச்சி உன் கத்தியை பிடிச்சி நான் நிறுத்தலை, நான் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீ முடிஞ்சால் பாரு அப்படின்னு நான் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு 2-3 பேர் வந்தாங்க. வந்துட்டு அந்த பசங்களை அடிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ அழகாக அவங்க வந்து அந்த கொள்கையை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்னங்கடா அவங்கள்ட்ட தகராறு பண்ண போகிற அப்படின்னு அந்த பசங்களை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் இந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க வேனை எடுத்துக்கிட்டு அந்த பலியை தடுத்து நிறுத்தி, அந்த பலி பண்ணாமல் வேன் எடுத்துட்டு ஊருக்கு போகிறாங்க. இந்த தகராறுனால அவங்களுக்கு அது உரைச்சது. இந்த 4 பேர் ஏன் வந்து தகராறு பண்ணா அப்படின்னா அது ஒரு நல்ல காரியம். அந்த 2 வேனில் அவங்க 2 பேரும், ஐயா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, நான் என்ன சொன்னேன், செஞ்சியில் காடு இருக்குங்க, நான் வந்து அந்த ஆட்டெல்லாம் நீங்கள் நேர்ந்துக்கோங்கப்பா, தப்பு கிடையாது, நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறீங்க, தப்பு கிடையாது, அந்த ஆட்டையும் கோழியும் எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க. இறைவனுக்காக நேர்ந்துக்கிட்டீங்க, இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுங்க. ஏன் அறுத்து சாப்பிட்றீங்க? நீங்கள் அறுத்து சாப்பிட்றதுக்கு இறைவன் பேர் எதுக்கு பயன்படுத்துகிற? வீட்லேயே ஞாயிற்றுக்கிழமை அறுத்து தின்னு தொலை, அதுக்கு எதுக்குடா மேல்மலையனூருக்கு வர? மேல்மலையனூருக்கு வந்து இறைவன் பேரை சொல்லி அதை அறுத்து நீ திங்கணுமா? அறுத்து திங்கிற நாய் வீட்லேயே தின்னுட்டு போ. இப்படியே தான் நான் பேசுனேன், அறுத்து திங்கிற நாய் வீட்லேயே தின்னுட்டு போ. அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நேர்ந்துக்கிறது தப்பு கிடையாது ஐயா, நீ நேர்ந்துக்கோ, அது தப்பே கிடையாது, எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் விட்டுரு அப்படின்னு. அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த ஆட்டையும் கோழியும் காட்டில் விட்டுட்டு போகிறாங்க 2 வேன்காரங்க. போதும்னு நான் இந்த வருஷத்தோட அந்த உயிர்கொலை பிரச்சாரத்தில் வெற்றி தான் கண்டிருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த இடம் ரொம்ப அமைதியாச்சு, எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வருடங்கள், போன வருஷம் செஞ்சியில் இந்த ஆடி அமாவாசைகள்லாம் செஞ்சில் ஆரம்பித்து மேல்மலையனூர் வரைக்கும் போகும் பிரச்சாரம், தெருவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மாறினவங்க. அடுத்த வருஷம் பிரச்சாரத்துக்கு, போன வருஷம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, நான் கேட்டேன், இந்த வருஷம் நாங்கள் பலி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நாங்கள் புலாலியே விட்டுட்டுன்னு வந்து சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் உண்டு, நம்ம அவங்கள கம்பல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஊதிர சங்கம் ஊதிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு நாள் எடுபடும். அந்த பக்தி சொன்னீங்க இல்லையா, அவங்க காவடி எடுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னு, நல்ல விஷயம், பண்ணிட்டே போட்டோம். ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள். அந்த சாமி யாருன்றதை உணர்ந்துட்டாங்கன்னா அடுத்த நிலைக்கு வருவோம். முடிந்த நிலை சன்மார்க்கம், அதெல்லாம் தொடக்க நிலை. அதை நம்ம தடுத்துட்டோம்னா முடிஞ்ச நிலைக்கு வரமாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க, நாத்திகராக மாறிடுவாங்க. சன்மார்க்கத்துக்குள்ளார நாத்திகர்கள் புகுந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நாத்திகர்கள் சன்மார்க்கத்தில் புகுந்து இருக்கிறாங்க நிறைய பேர், என்னால் ஆள் அடையாளம் காட்ட முடியும். அவங்களாம் நாத்திகர். தீக்கால இருந்து சன்மார்க்கத்தை வந்து இப்போ ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு 12 பேர். அத்தனை பேரும் தீகா, டிஎம்கேவுடைய ரிலேட்டிவ்ஸ், ஸ்டாலினோட சொந்தக்காரங்க, ஒரு வகையில் அப்படியே சொந்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஆட்டி படிச்சு. அதனால் அந்த பக்தி செய்கிறத பார்த்து நம்ம வந்து வருத்தப்பட வேணாம், பண்ணிட்டு போட்டோம், மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. நம்ம ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருக்கும். வேறு எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு அம்மா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையை தவிர பாக்கி 6 நாளும் அவங்க வீட்டில் பொல்லாது, வெள்ளிக்கிழமை மட்டும் பொல்லாது சாய்க்க மாட்டோம்.
வியாழக்கிழமை சாயங்காலம் அங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. எந்த புலாலும் வியாழக்கிழமை ராத்திரிக்கு மேலே இருக்காது. ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் வீடு சும்மா அப்படியே கம்மன்னு வாசனை இருக்கும். சாம்பிராணி, ஊதுவத்தி, வாசல் அலம்பி எல்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அவங்க பக்தியை பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். நம்மலாம் பக்தியே பண்ணலையேன்னு. அந்த அளவுக்கு பக்தி பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் சாப்பிடுவாங்க. காலையிலேருந்து வியாழக்கிழமை நைட்டு சாப்பிட்டாங்கன்னா அதோட வெள்ளிக்கிழமை நைட்டு தான் சாப்பிடுவாங்க. காலையிலேருந்து அவங்க ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஏமா நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? ஐயா அது வந்து சாமி, அதெல்லாம் வந்து நம்ம அப்படி தான் இருக்கணும், அந்த ஒழுக்கத்திலிருந்து தான் பக்தி பண்ணணும் அப்படின்னு அவளை பேசுவாங்க. இப்போ அடுத்த நாளெல்லாம் அவ்வளோதான், ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. சாமிக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்காங்க ஐயா இன்னும். அவங்களுடைய பக்தியெல்லாம், அவங்க நோன்பு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நோன்பு இருக்கிறவங்கலாம் போய் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் தீபாவளி முடிஞ்ச உடனே அடித்து வெட்டி சாப்பிடுவோம். ஆனால் அந்த பக்தியை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த அம்மா திருந்தலை. ஆனால் அந்த அம்மாவோட பசங்க 3 பசங்க வெஜிடேரியன் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து வீம்புக்கு வெஜிடேரியன் ஆகாமல் இருக்காங்க. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக பாபு சொல்லி நம்ம திருந்துறதா அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் வெஜிடேரியன். அந்த பசங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏமா இன்னும் கூட இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஐயா வந்து எவ்வளோ சொன்னார். ஐயா நான் அந்த வீட்டில் வந்து சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி புலால் சமைக்கிற வீட்டிலலாம் நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். அவரை வந்து ஒரு வாய் சாப்பிட விடாமல் பண்ணிட்டு இருக்கிறீ நீ அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா ஒட்டிக்குமா? அந்த மாதிரி சாப்பிட்டா ஒட்டிக்குமான்னு கேட்குறீங்களா? அவங்களோட உறவே வச்சுக்க கூடாதுன்னு ஐயா சொல்றாரு. அவங்கெல்லாம் புறவினத்தார், அவங்க மனுஷனே கிடையாது, வேற இனம். அவங்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புரையேல் நண்புதவேல். அவங்களுக்கு பண்பு எடுத்து சொல்லாத, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. சன்மார்க்கம் வரும் வரையில் அவங்க சன்மார்க்கம்னா என்னையா, சன்மார்க்கம் என்னையான்னு கேட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த பண்பையும் சொல்லாத, சோறு போட்டு அனுப்பி விட்டுடுங்க. ஒட்டிக்குமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த பாத்திரத்தை கழுவிட்டு சமைச்சிங்கன்னா ஒட்டிக்காது, போதுமா? நாங்கள் சமையல்காரர், நாங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு வெஜிடேரியன் சமையல்காரனை மட்டும்தான் வைப்போம். நம்ம வீட்டு விழாவுக்கு வந்து சமைக்கிறவங்க வெஜிடேரியன் சமையல்காரன். நான்வெஜ் சாப்பிட்றவங்கள கூட அதை விட மாட்டோம். இது வந்து விதண்டாவாதம் பண்ணலாம். நீங்கள் வந்து போட்டுக்கிற சட்டை வந்து வெஜிடேரியன் தான் தைச்சானா, வெஜிடேரியன் தான் தயாரித்தானா, விதண்டாவாதம் நிறைய பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்மளால் அதை வந்து தடுத்து தள்ளி நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி நிற்கணும். நான் வெஜிடேரியன் முட்டை எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த டீ கடையில் கூட இறங்கி நிற்க மாட்டோம். எந்த ஹோட்டலில் நான்வெஜ் இருக்குதோ அந்த ஹோட்டல்கிட்டயே போக மாட்டோம். பியூர் வெஜிடேரியன் இருக்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ எதுக்கு அப்படின்னா அந்த புறவினத்தார், அவங்க சகவாசமே நம்மளுக்கு வேண்டாம். உறவே வச்சுக்காதீங்க வளர்க்கணும்னு வெளிப்படையாகவே சொல்கிறேன். அவங்கள்ட்டலாம் உறவே பண்ணணும். இன்ஃபேக்ட் சன்மார்க்கம் அல்லாதவர்களை தள்ளி வையின்னு கூட ஒரு பாடல் இருக்கு. சன்மார்க்கம் அல்லாதவர்களை தள்ளி வச்சிருன்னே பாடல். சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க. மனதால் தூரமாயும் வாக்கால் சமீபத்தும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவமை வேண்டும்னு சொன்னது வள்ளலார் தான். வாக்கால் சமீபத்தும் மனதால் தூரமாயும் இருக்க வேண்டும்னு சொன்னது வள்ளலார். வாக்கால் சமீபத்தில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா பேசி மனசால தூரமாக போய் நில்லுங்க. இப்போ நம்ம அதுதான் ஒரு பக்குவத்துக்கு வந்தால் தான் அதெல்லாம் வந்து புரியும். மனசால தானே தூரமாக வைக்க சொன்னேன், மனசால தானே தூரமாக வைக்க சொன்னேன். இப்போ ஆண்மனையெல்லாம் அவங்க கஷ்டப்படும் போது கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. கஷ்டப்படுறான்னா அவன் புலால் சாப்பிட்றானா, அவன் முஸ்லீமா இந்துவா கிறிஸ்டினான்னு பார்க்காதீங்க. உதவி பண்ணணும்னா எதையுமே பார்க்காம உதவி பண்ணணும். உறவு வச்சுக்காதீங்க, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்மனையை ஒருமைப்பாடுன்னு என்னங்க அர்த்தம்? அந்த ஆன்மா தான், அது ஒரு ஆன்மாங்கிற எண்ணத்தோட நம்ம பழகணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். அந்த ஆன்மாவுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம உதவிக்காரம் நீட்டித்தான் ஆக வேண்டும். அவன் கொலகாரனாகவே இருந்தால் கூட தண்ணி கொடுக்குன்னு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அந்த ஆண்மனையை நீ போட்டு பழகிக்காதீங்க.
ஜீவகாரண்யம்ன்றதே வந்து வள்ளல் பெருமான் சொல்ற ஜீவகாரண்யம் அப்படின்னு சொன்னா நம்ம அத்தனை பேரும் தர்மசாலை இழுத்து மூட வேண்டியதுதான். ஆதரவற்றவர்கள், நம்ம ஆதரவற்றவர்கள் மட்டும் தான் சாப்பாடு போடுறோமா? எல்லாருக்கும் தானே போடுறோம். ஆதரவற்றவர்கள் தான் போடணும் அப்படின்னா நம்ம முடியாது. ஆதரவற்றவர் 10 பேர் சாப்பிட்டோம்னா ஆதரவு இருக்கிறவங்க 4 பேர் சாப்பிட்டு தான் செய்வான். அதனால அதை நிறுத்த முடியாது. இந்த 4 பேருக்காக 40 பேருக்கு கொடுத்து தான் ஆகணும். 50 பேர் சாப்பிட்றாங்க, அதில் 40 பேர் ஆதரவு இருக்கிறவங்க அவங்களால ஹோட்டல் வாங்கி சாப்பிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் ஆதரவு இல்லாமல் இருக்க பாருங்க, அவனுக்காக அந்த 40 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டுதான் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக ஆதரவற்றவர்கள் தான் நான் கொடுப்பேன். ஏய் உனக்கு என்ன வசதி இருக்குல்ல, நீ ஹோட்டலில் சாப்பிடுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதனால் அந்த ஆன்ம நேயம், ஜீவகாருண்யம் அதெல்லாம் ரொம்ப அழகாக சீர்தூக்கி பார்த்து செயல்படும். சொல்லுங்க. சித்தர்கள் இருக்காங்க. அப்ப 18ஆம் சித்தர்கள் சொல்றது வந்து அது வந்து எந்த சித்தர்கள் இருக்குது? நம்ம வேண்டுதல் கொடுக்கல நம்ம சொல்றோம் எண்ணிலா கோடி சித்தர்கள் சித்தர்களே போகுது. அப்ப அந்த 18ஆம் சித்தருக்கும் அந்த சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்திருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு அந்த ஐயப்பன் சாமி கும்பிடுறாங்கல்ல, இந்த 18 படிகள் இருக்குல்ல, அந்த நிலையை தான் அந்த 18ஆம் சித்தர்கள் வந்து குறிக்கும். அதுக்கும் இந்த எண்ணிலா கோடி சித்தருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றதை விட ஐயா சொன்னார்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். இன்னொரு வந்து சித்தர்கள்ன்ற வார்த்தையை எடுத்தீங்கனாலே இவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னொன்று வந்து சத்வராயன் ஒரு சித்தர் அந்த காலத்துல இருந்திருக்காரு, சத்துவராயன். அப்ப அவர் வந்து 5 தொழில் செய்யும்னு சொல்றாங்க, அந்த தன்மை அவருக்கு இருக்குன்னு. அவரே அந்த சித்தர்கள் வரிசைகள்லாம் அவர் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அவர் வந்து எப்போதுமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதான் என்னோட 17 சித்தர்கள் அப்படிங்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா யாரையுமே சித்தர் வரிசையில் சித்தர்களாக சொல்லிட்டு இருந்தாங்களுடைய யாரையுமே அந்த 18 பேர் மட்டும் ஏன் நிறுத்தினாங்க அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து அந்த 18 படிகள், அந்த சபரிமலையோட 18 படிகள்னால இந்த 18 பேர் இல்லை, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா? அந்த 18 படிகள் வந்து வேற. நம்ம ஞானசேரியை வந்து 16ஆவது படி அப்படிமா, அது மாதிரி அந்த படிநிலைகள் வேற, 18 படிகள் அவங்க கொடுக்கறது வேற சரிங்களா? இந்த 17 சித்தர்கள் அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார். என்னன்னா அறகுறையாக தான் சொல்லுதுன்னா சரிங்களா? அதனால சித்தர்கள் பற்றி வரும்போது உரியவர்கள்ட்ட கொடுக்கறது தான் மரியாதை. இதில் வந்து 18 சொன்னாக்க அந்த சொற்களை வந்து பிரிக்கணும். 10 + 8. இது வந்து 8 என்பது வந்து அகரத்தை குறிக்கும். நம்ம அகவலில் படிக்கிறோம் இல்லையா, ஐயாட்சிகரமும் அகரமும் ஆகிய வகரமும் ஆகிய வாய்மை நம்பி. அப்போ அந்த ஒளித்தன்மையை பெற்றோம். அகரம்னா ஒளின்னு அகரநிலை சித்தர்கள் அனைவருக்கும் சொல்லிவிட பதிவிலக்கத்தில் முதல் வரிகளை பார்த்தீங்கன்னாக்க அகரநிலை சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒளி பராபர ஒளியை அடைந்தவர்கள்லாம் 18 ஒளித்தன்மை அடைந்தவர்கள்னா அவங்களுடைய பாஷை, சித்தர்களுடைய பாஷை. நம்ம என்ன நினைக்கிறோம், 18னா எண்ணிக்கை நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்க நான் சொல்றது? நம்ம எண்ணிக்கை 18னா 18 பேர் அப்படின்னு பார்க்கணும். 18 என்பது அது ஒளி, அந்த ஒளித்தன்மை அடைந்தவர்கள் புத்தராக இருக்கிறாங்க, கணக்கில் அடங்கோட பேர் இருக்கிறாங்க. அதனால அது வந்து 17 சித்தர்கள் அப்படின்னு அது வந்து குறிப்பிடுறாங்க. அப்படின்னா எல்லாரும் பராபரை ஒளி சித்தர்கள் அப்படின்றது அது நம்ம பொறுப்பு. இப்போ நாளைக்கு ஒருத்தருக்கு பராபரை நிறைய அடைந்தாலும் அவங்களும் அந்த 17 சித்தர் அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து பேர் வரும். ஸோ அது வந்து எண்ணிக்கையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒளித்தன்மை பெற்றவர்கள் அப்படின்னு எடுக்கணும். இப்போ அதுக்கு வந்து வள்ளலாருடைய பாடல்கள் வந்து சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடின்ற படிச்சிருக்கீங்களா? வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி, நாதாந்தத்தில் பதிகள் பல கோடி, யோகாந்தத்தில். அப்போ இவங்கெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த ஒளித்தன்மையை அடைஞ்சிருக்காங்க. சற்று முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த ஞானசம்பந்தர் இவங்க அடைந்த ஒளிக்கும் வள்ளலார் அடைந்ததோ எல்லாம் ஒன்று அப்படிங்கிறீங்க. அது ஒன்று கிடையாது. அந்த உலகம் வேறு, சன்மார்க்க உலகம் என்பது வேறு. அந்த உலகத்தில் உள்ளவங்களும் சன்மார்க்கத்தை அடையணும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கருத்து.
பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் மற்றும் சேரிடமாம் இது பாரி திருச்சிற்றம்பலம் திருநடை. ஏன் அவங்களாம் வந்து வள்ளலார் சொல்கின்ற உலகத்தை அடையணும்னு கேட்டிங்கனாக்க, அந்த பராபரை உலகம் வந்து நித்திய உலகம் இல்லை. அதனால்தான் கண்டதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த உடம்பு தாங்கி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து டிசால்வ் ஆகிடும், இருக்காது. அப்போ எல்லா சித்தர்களும் இந்த 17 சித்தர்கள் எல்லாரும் மீண்டும் அவங்க வந்து சன்மார்க்க உலகத்துக்குள்ள வரும். துடிசேர் உலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அந்த வேண்டுதல் பாடல்களே அப்பான அதுலேயும் அதை வந்து ஆணித்தரமாக வளர்ந்துருமான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஃபைனலாக அந்த டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த முடிவு எந்த தாமா எங்கே போய் அது அடைக்கலம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்மார்க்க உலகத்துக்குள்ளே போகும். அதுதான் பெருவெளி, பெரும் சுகவெளி அப்படின்னு சொல்லுது. அது வள்ளலாருக்கு முன்பு சென்று மத தலைவர்கள் சென்ற நிலைகள் எல்லாம் கடந்து, அதுதான் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியம் அருட்பெருந்தது. ஆறாந்த நிலைக்கு சென்றவங்க கூட எட்டி நின்று பார்ப்பவருக்கு எட்டாதே தோழின்றது. வள்ளலார் சொல்கின்ற உலகத்தை 10வது அறிவிலிருந்தோ அல்லது பரசுவ ஒளியிலிருந்தோ அந்த உலகத்தை காண முடியுமானா காண முடியும். இது வேற டைமென்ஷன், அது வேற டைமென்ஷன், நம்ம வேற டைமென்ஷன். அதுதான் நமக்கு அந்த உலகங்கள்லாம் தெரியாது. இப்படி இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒன்று கிடையாது. ஸோ அதனால தான் வள்ளலார் எல்லாத்தையும் சன்மார்க்கத்துக்கு வாங்க கூப்பிடுவேன். உங்கள் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மற்றொன்று, நீங்கள் இந்த உணவு பற்றி சொல்லியிருந்தீங்க. மாமிச உணவுகள்லாம் சாப்பிட்டாக்க அருள் வந்து நமக்கு லொக்காவது வராது, நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. பொருள் இல்லாத உலகம் இல்லை, அருள் இல்லாத உலகம் இல்லை. அப்போ நீங்கள் விண்ணுலகத்து வாசியாக ஆக முடியாது, மண்ணுலக வாசியாகவே இருப்பீங்க. அதுக்கு எந்த தடையும் இல்லை. இல்லைங்களா? அருள் காரியப்படாது என்பது திருவள்ளுவரும் அதை தான் சொன்னார். தன்னூர் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்பான் இங்கனம் ஆளும் அருள்னு சொன்னார். அப்போ அருள் இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. அதுதான் வள்ளலார் வந்து அருளை பெறுவது எவ்வாறு அப்படின்னு இந்த கேள்வி ஞானத்தில் வந்து அவர் போட்டு விளக்கம் கொடுக்குறார். ஜீவகாரனை தான் அருளை பெறலாம். சித்தர்களெல்லாம் வாசி பயிற்சி மூலமாக அருளை பெற்றார். வள்ளலார் வந்து அதெல்லாம் செய்யலை. ஜீவகாரனை மூலமாக இதை பெறலாம் என்று ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை வந்து உலகத்துக்கு வந்து காட்டி கொடுத்தார். அது யார் மூலியமாக கிடைக்குதுனாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அவருக்கு அது தெரியப்படுது. வள்ளலார் மற்ற முயற்சிகள்லாம் செய்ய முயன்ற போதெல்லாம் இறைவன் வந்து தடுத்துட்டார். வேண்டாம்ப்பா, அதெல்லாம் செய்ய வேண்டாம், நமக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு அந்த பழைய மரபை வந்து விட்டு விட்டார். பண்ணுதுங்களா? அப்போ சன்மார்க்கம் என்பது தனியாக நீங்கள் வந்து அதை படிக்கணும். சன்மார்க்க ரூட் எப்படி இருக்குது, வள்ளலார் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது எத்தனையோ சாப்டர் இருக்குது. ஒரே விஷயம்தான் பல சாப்டர்களுக்குள்ளேயும் அது வரும். ஸோ அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் அதை படிக்கும்போது நமக்கு தெளிவு கிடைச்சிடும். பாதை இப்படி தான் போகணும் அப்படின்றது தெரியும். வள்ளலாரை எப்படி இறைவன் ஆண்டு கொண்டான்னு சொல்கிறது. வள்ளலார் எந்த இடத்துலையுமே நான் வாசி பயிற்சி செய்தேன் அப்படின்றதுக்கு சான்று இருக்காருனாக்கா அது வந்து இல்லை. அப்படின்னா ஏன் 8:2 பற்றியும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. விளக்கம் வந்து வேறு. சன்மார்க்கத்துக்குரிய 8:2க்குரிய விளக்கம் வேறு, பரவெளி அந்த பரசிவத்துக்குரிய 8:2க்குரிய விளக்கம் வேறு. புரியுதுங்களா? வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்? தத்துவராயெல்லாம் வந்து பிற்பாடு வள்ளலாருடைய காலகட்டத்துக்கு முன்பு இருந்தவங்க. அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. வள்ளலார் சொல்லி தான் தத்துவராயனே தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரும் ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாரு, ஆனால் அது பூரணத்துவம் இல்லை. அதனால வள்ளலார் வந்து அவர் ஒரு குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. 5 வழி செய்கிறவங்க மற்ற வெளிகளில் உள்ளவங்க 5 வழி செய்வாங்க. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்பது அருட்பெருஞ்சோதியானவரால் மட்டுமே அது கொடுக்க முடியும். அந்த வேலை வந்து வள்ளல் பெருமானுக்கு 5 வழி செய்கின்ற ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார். தேகாதி உலகமெல்லாம் செய்ய படித்த தெய்வம் என்று சொல்வார் வள்ளல். அப்ப அந்த உலகத்துக்குரிய உடம்பு வந்து வேற எந்த தெய்வங்களாலும் செய்து தர முடியாது. அது சிவபெருமானா இருக்கட்டும், முருகப்பெருமானா இருக்கட்டும், வேற எந்த பெருமானா இருக்கட்டும், அவங்க செய்து கொடுக்க முடியாது. ஏன் செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒளி உடம்பை செய்கின்ற அந்த ப்ரோக்ராம் சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த ஒளியில கிடையாது.
அதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்துமோன்னு கேட்டார். அப்போ மற்றவங்களுக்கு இது இணைஞ்சிருக்கா, சமமாக இருக்கானா? சமமாக இல்லை. சமமாக இல்லைன்னா நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம தத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் சொல்றாங்க. அப்போ தத்துவத்தை யார் கூட்டுவது, தத்துவத்தை யார் கழிப்பது, எது அந்த வேலையை செய்யும்? மும்மடத்தில் நம்மளுடைய சொந்த அறிவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா நம்மளால அது முடியாது. அருளை பெற்றால் அருள் செய்யும் இருக்கிறோம் எல்லாமே. வள்ளலார் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது. ஏதும் தெரியா அகங்கரித்திருந்த சிறியந்தனை வழிந்து எல்லா உலகம் அதிசயிக்க ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உழவா இன்பப் பெருனை ஓங்கி உற வைத்தனை என்னுடைய ஒருமை பெருமானை இது கருணைக்கு இயல்போன்ற. அதுதான் கருணை. அதோடைய கருணை நமக்கு கிடைக்கணும்னா சிறு கருணையை கொண்டு பெருங்கருணையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து சன்மார்க்கம் என்ற ஒரு தனி வச்சிருக்காரு. சமய மதங்கள் எல்லாம் கடந்ததாக இது இருக்குதுன்னு சொல்றாரு. இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க பிரச்சனை இல்லை. புரியாத வரைக்கும் அவங்கவுங்களோட பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க. புரிதல் இல்லையே. புரிதல் இல்லாததுக்கு காரணம் என்னாக்க சக்தி சாரணம் இல்லை, படிப்பு இல்லை, வேதங்களை வந்து படிக்கிறதில்ல, ஆய்வு பண்ணுறதில்லை, சில பேருக்கு தேடல் இல்லை. என்ன பண்ணுவாங்க? அதனால அவங்க வந்து சமீபமாக நம்ம போய் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்லை இல்லைங்களா? அதனால ஏன் சமீபமாக இருக்கு? நம்ம பிறப்பை ஒழிக்கணும், போதும் நமக்கு இந்த பிறப்பு அப்படின்னு நம்ம கருதுனா நம்ம அந்த சட்டத்திட்டத்துக்கு இது வந்து யூனிவர்சல். வள்ளலார் மட்டும் இது சொல்லலை, எல்லா சித்தர்களும் இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நிலைக்கும் இந்த சட்டம் வந்து பொருள். அப்படி இருக்கும்போது நம்ம வேணும்னா நம்ம அதை கடைபிடிச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது. அது மட்டும் கடைபிடிக்கிறது என்ன, நிறைய விஷயங்கள் இருக்குது சன்மார்க்கத்தில். எது எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது வருத்தப்பட்டிருக்கு. எல்லாம் ஆராய்ச்சி முறையில் நீங்கள் லிஸ்ட் போட்டு எடுக்கலாம். போய் பேசிட்டு இருந்தாலும் அதுவும் கிடைக்கிறது. விளங்குங்களா? அப்புறம் வந்து காம இச்சையில் ஈடுபட்டாலும் இது அறவே முடியாது. காமாந்தகத்தை விட்டு கருதுவினோன்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு பிரஜை வேணும்னா அதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து வந்து விடுபடும். அதெல்லாம் விடுபட்டால் தான் இந்த அருள் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுன்னா அது ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த பக்குவத்துக்கு அடுத்த ஜென்மம் எடுத்துட்டு நம்ம மீண்டும் பக்குவம் பெறத்துக்கு காத்திருக்கணும். அதனால தான் பக்குவம் அறிவித்தான்னு சொல்றது. முதல்ல பக்குவம் வரும். அப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நமக்கு பக்குவம் ஏற்படும். பக்குவம் ஏற்பட்டவங்களுக்கு இறைவன் நிச்சயமாக ஆட்கொண்டு போவான்னு அவர் 5 சத்தியம் பண்ணி வர கொடுத்துருக்கு. புத்தி அங்கே சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையா நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினான் இனி நான் முத்தியும் ஞானமே சித்தியும் பெற்று போய்விடுவான். சத்தியம் 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 சத்தியம்னு 5 சத்தியம் இறைவன் கொடுத்துருக்கிறாரு. கோர்ட்டில் வந்து ஒரு தடவை தான் சத்தியம் பண்ணணும். வள்ளலார் 5 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுடைய நெறிகளில் நம்ம கரெக்டாக போகிறோமா அதுதான் கேள்வி. எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம், இன்னும் எதெல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டு. அதனால் இது வந்து சித்தர்கள் அடைந்த உலகம் அல்ல, சித்தர்களையும் கடந்திருக்கின்ற இந்த உலகம் 19ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான் இது வந்து தெரியப்படுத்துது உலகம். அதனால தான் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். நம்மளாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அந்த காலகட்டத்தில் நம்மளாம் இருக்கோம். சரிங்களா? புரியுதுங்களா? அதனால நம்ம சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, இது எல்லாம் ஒரு ஒளி தான் அப்படின்னு. இல்லை, இந்த ஒளி கிடைத்தாதான் எல்லா ஜோதியும் நமக்கு விளங்கும். ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழி துரிய வெளியில் நடுநின்றோங்கும் ஜோதி வாழி சூரிலாமை சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே துளங்க பொன்னம்பலத்திலாடும் ஜோதி வெல்கவே. ஸோ அற்புற ஜோதி அண்ணாதான் மற்ற ஜோதிகள் எல்லாமே. மற்ற ஜோதிகள் ஆயிட்டீங்கன்னாக்க இந்த ஜோதி தெரியுமானா தெரியும். அதனால சித்தர்களுக்கு தெரியாமல் போகும். இதைதான் வள்ளலார் வந்து அகவல்ல சொல்றாரு. தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் பெற்றிடாய் ஏழை கல்வி. அப்போ நம்ம போய் அதில் போய் இணைக்கக்கூடாது. ஓ இதெல்லாம் அழைச்சிட்டாங்க நம்ம சொல்லிக்கக்கூடாது. அந்த வேதம் சொல்லுதா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் வந்து வேதத்தில் உள்ளது வந்து எந்த தவறும் இல்லைன்றது புக்தி பண்ணியாச்சு, என்டோர்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, அரங்கேற்ற பண்ணியாச்சு. அப்போ அதை ஒட்டி தான் நம்ம
கருத்துக்கள் வந்து இணைந்தால் அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு மாறான அந்த கருத்துக்கெல்லாம் மாறாக ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போ நம்மகிட்ட இந்த தெளிவு பத்தலை, நம்மகிட்ட என்ன புரிதல் வந்து பத்தலை என்பது அர்த்தம். சரி, வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதை குறித்து ஒரு கேள்வி. இஸ் இட் பாசிபிள் டு டூ ஆல் திஸ் இன் திஸ் 21st century? ஏன்னா ஆனஸ்ட்லி நம்ம பொருள் தேடலில் இருக்க வேண்டியதாக இருக்குது, சாய்ஸே இல்லை. ஈவன் இன் மலேசியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் இட்ஸ் ஸோ ஹார்ட் டு பி இன் சர்டன் பிளேஸ் டு கெட் வெஜிடேரியன் ஷாப். நம்ம ஒரு நார்மலான ஒரு ஷாப்பில் தான் போயிட்டு நம்ம வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். நம்ம முடிஞ்சதை நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது அந்த அந்த தேடல், இந்த அருள் தேடல், என்ன டேர்ம் பார்க்கிறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த அருள் கிடைக்கிறதுக்கான அந்த வழி நம்ம போகும்போது நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். அந்த பொருள் உலகத்தில் இருந்துட்டு ஸோ நம்ம தெரியாமல் லட்சி நம்ம ஷாப்பில் போய் சாப்பிட்றோம், அவங்களோட புலால் மிக்ஸ் பண்ணியிருக்கா மேபி இருக்கலாம் இல்லை கொஞ்சம். ஸோ நம்மளை அறியாமே இதெல்லாம் நடக்குதில்லை. ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணுறது? பிகாஸ் ஆல் திஸ்லாம் ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வேலைனால நம்ம சாப்பாடும் சமைச்சு எடுத்து போகிறது சில தடைகளும் இருக்குது. ஸோ நம்ம முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி தடைகளும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தவறுதெல்லாம் அந்த மாதிரி உணவு சாப்பிட்டாலோ அப்புறம் ப்ளஸ் சம்டைம் we have to do some white lies, நம்மளோட ஏன்னா பொருள்கள் இருக்கிறதுனால சில சமயம் நம்ம பொய்களும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்மளை தற்காத்து கொள்றதுக்காகவே. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நம்ம வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் செய்யணும். we have to take care of the physical body. அதாவது இந்த பாடி பார்த்து தான் அடுத்த நிலைக்கு போகணும்னு பலராரு சொல்கிறாரு. ஸோ how we do all this balance பண்ணுறது and at the same time அவங்களுக்கு அருளும் வேணும். is it possible? பாசிபிள். Yes. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சட்டம். சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிக்கணுமே ஒழிய நமக்கு இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள்னால அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு இல்லைன்னா அதுக்கு தவிர்த்து மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? புறத்தில் உள்ளது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதனால் நான் சாப்பிட்றேன், அந்த அந்த நேச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அதில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, மாம்சத்தில் வந்து நம்ம கிடைக்கிற சத்து வந்து என்ன சத்து? புரோட்டீன். விளங்குங்களா? அதே மாதிரி மற்ற காய்கறிகள் வந்து நமக்கு பருப்புகள் கச்சானில் கிடைக்கிறதும் புரோட்டீன் தான். இப்போ இந்த ரீதியில் நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியுமா? அதுவும் புரோட்டீன் தான், இதுவும் புரோட்டீன் தான். இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மாமிசத்தில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து உங்களுடைய ஒளி உடம்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கருவுற்ற பெண்கள் வந்து நன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூட எடுத்தால் என்ன ஆயிரும்? ரெண்டு பழங்கள் தான். அது என்ன செய்துவிடும் தெரியுங்களா? கருவை கலைத்துவிடும். அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி கரு பிடித்த அந்த உடம்பு வளரும் போது இந்த உணவுகள் எல்லாம் நீங்க தெரியாம உள்ளுக்கு போனீங்கன்னா அந்த உடம்பு செதறி போயிடும். அதே மாதிரிதான் காமமும். உள்ளுடம்பு ஒளி உடம்பு எடுக்கும் போது காமத்தில் போய் ஈடுபட்டா அந்த உடம்பு செதறி போயிடும் சொல்லி ஏற்கனவே சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் தான் மருள் பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும் சொன்னாங்க. அப்போ இந்த வித்தை யாருக்கு உரியது அப்படின்றது வள்ளல் பெருமான் யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம யோகம் பழகுறோம், யோகம் நமக்கு சித்திக்கணும், பிறப்பை ஒழிக்கணும், அந்த ட்ராக்ல நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்க அந்த உணவுகள்லாம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிச்சி ஆகி. ஸோ இந்த உணவில் நீங்கள் மாற்றினீங்கன்னாக்கா அதனால் பின் விளைவுகள் வந்து நமக்கு தான் அது வந்து பாருங்க. அந்த மாதிரி இறந்து போன சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் சருகை மட்டும் சாப்பிட்டு சூடியேறி செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாசியை வந்து அழுத்தி அதில் சூடியேறி மண்டை பிளந்து செத்து போனவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அதில் சில உணவுகளை வந்து கருவுற்று உடம்பு வளரும் போது அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து அதில் பறிச்சு வந்தவங்க இருக்கிறாங்க. உப்பை விட்டுட்டு உப்பை சேர்த்து கண்ணு குருடாக போனவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க பாடல்கள்.
அப்போ நமக்கு அந்த ரூட்ஸ் தெரியணும். இந்த ரூட்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த உணவில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த விளைவு வந்து கண்டிப்பாக பாதிப்பு தான் வரும். அப்படிலாம் இருக்குது இந்த ஒளி உடம்பு பெறதுல. சும்மா அது தக்கடா புக்கடான்லாம் ஒளி உடம்புலாம் பெறதுக்குல அதுக்குன்னு நிறையா சிஸ்டம் இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் முதல்ல இந்த உணவு ஒழுக்கங்கள் மற்ற அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கங்கள்லாம் அவர் சொன்னார். இந்திரிய ஒழுக்கம் சொன்னார். அந்த இந்திரிய ஒழுக்கம்லாம் எதுக்கு சொன்னார் வைக்கிறாருனாக்க இந்த உடம்பு எடுக்கும்போது இந்த ஒழுக்கம் இல்லைன்னா அது ஒன்றாக்க பாதிப்பாடு. மோஸ்ட்லி யோகமே சித்திக்காது அடிப்படையில். ஏன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம அந்த ட்ராக்ல வந்து இல்லை. ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்ப பொறுப்பு அது இதுன்ட்டு நிறைய அதில் வந்து சிக்கொண்டு இருக்கும் போது அது வந்து அக்செப்ட் பண்ணுறது. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் வந்த அமரும் உத்தம சர்க்குருவேன்றார். அப்போ உலக வாதனையில் நம்மளால் விடுபட முடியுமா? அப்போ நம்ம எல்லாம் உலகில் தான் இருக்கிறோம். அப்போ அதை நம்ம கடமை இருக்குது, நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க முடியுமோ அதை நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். தினமும் அந்த நினைவு வந்து இருக்கணும். பிறப்பை ஒழிக்கணும், இந்த உடம்பு ஒளியாக்கணும், ஒன்றெல்லாம் பாவனை செய்ய சொல்கிறார் இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் போய் சாப்பிடும்போது பார்த்துக்கோங்க அந்த இந்த உணவு சேராமல் இருக்கிறதுக்கு. நீர் சேர்ந்துட்டு அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒளி உடம்பு வந்து கருப்புட்டு வளர நிலைக்கு இன்னும் இல்லை. அது காரியப்பட்டுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். உங்கள் மைண்டுக்கு அது தெரிஞ்சது இந்த உணவு வந்து நமக்கு தேவையில்லைன்றது உங்களுக்கு அது வந்து உள்ளுக்கு வந்து உணர்த்திக்கணும். இப்போ வள்ளலார் இருக்க அப்படி தானே உணர்த்தினார். எல்லாமே உள்ளுக்கு இருந்து சொன்னது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது. அந்த ஹோட்டலில் எப்படி சாப்பிடாம போகிறது, சில நாட்கள் அந்த மாதிரி சாப்பிட வேண்டி இருக்குதுன்றதும் உங்களுடைய. அப்போ ஆல்டர்னேட் ஃபுட்டுக்கு போங்க. யூ டேக் ஃப்ரூட்ஸ். அந்த ஹோட்டலுக்கு போய் அதை தான் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. கோ ஃபார் ஃப்ரூட்ஸ் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலையே உருவாகாது. நீங்கள் அதுதான் நான் பக்தியை வலியுறுத்துறதுக்கு காரணமே. அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாகாமல் அந்த பக்தி வந்து உங்களை கேடைய மாதிரி காக்கும். நமக்கு அந்த சூழ்நிலை உருவாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல ஏற்படாது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், ராஜமுந்திரின்னு ஒரு ஊர் ஆந்திராவில். அங்கே ஆஃபீஸ் வேலையாக நான் போகிறேன். அங்கே வந்து எனக்கு 8 நாள் எனக்கு அங்கே ஒர்க் இருக்கணும். அங்கே ஒரு டீ கடை கூட வெஜிடேரியன் டீ கடை இல்லை. ஒரு பன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா பன்னோ ப்ரெட்டோ அது கூட அதில் முட்டை போட்டு தான் செய்வேன்ட்டான். இந்த ஊரில் ராஜமுந்திரிங்கிற ஊர் ஃபுல்லாகவே முட்டை இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்றான். இட்லி தோசைகள்லாம் கூட அவங்க நான் வெஜிடேரியன் கலந்து தான் சுட்டு சாப்பிட்றாங்க. நான் காலையில் போய் இறங்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன். 2 நாள் நான் அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறும் வெந்நீர் குடிச்சு வேலை பண்ணிட்டு இருந்தேன். 2ஆவது நாள் நான் ஆஃபீஸ்க்கு எங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு எனக்கு கிடைக்கல, நான் ரிட்டர்ன் வர போகிறேன், டூரை நான் கேன்சல் பண்ணுறேன்னு 2ஆவது நாள் சொல்கிறேன். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் நான் பேசுகிறத கேட்டுட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து நான் வீட்டில் வந்து புலால் சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறேன்றாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபோன் பேசுகிறத கேட்டு என்னுடைய ஃபோன் கான்வர்சேஷனை கேட்டு அந்த அம்மா எனக்கு அதுக்கு அடுத்த 5 நாளும் அந்த அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துச்சு. நான் யாரையும் தேடி போகலை, பெருமான் மேலே தான் பார்க்க 2 நாள் நீ சாப்பாடு கொடுக்கலன்னா நான் பட்னியாக இருப்பேன். அவ்வளோதான், அவ்வளோலாட்ட நான் பட்னியாக தான் இருப்பேன். இப்போ ஆஃபீஸில் வந்து இல்லை நீ டூர் கண்டினியூ தான் பண்ணி ஆகணும், உன்னோட சாப்பாடுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நான் கண்டினியூ தான் பண்ணணும். நான் கண்டினியூ தான் பண்ணுவேன், பட்னியாக தான் பண்ணுவேன். சாப்பிடு, நீ ஏற்பாடு பண்ணு. யாருக்கோ என்னென்னமோ பண்ணினேன்னு பாடிருக்கேன். இப்படியே தான் நான் பேசினேன். வளர நான் பேசுவேன். யார் யாருக்கோ என்னென்னமோ பண்ணேன்னு பாட்டு பாடி வச்சிருக்கிறியே, இறைவன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு பாட்டு பாடி வச்சிருக்கிறியே. எலி வந்து அந்த திரியை வந்து சாப்பிட வருது, ஆனால் திரியை தூண்டுச்சுன்னு அதுக்கு ஒரு நல்ல பிரிவியை கொடுத்தான்னு பாடிருக்கிறியே. நான் இப்போ பட்னியாக கிடக்கிறேன், உனக்கு சம்மதம்னா நான் பட்னியாக போடுறேன். நான் ஃபோன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஃபோன் பேசுறது கேட்டு அந்த மாதிரி அடுத்த 5 நாள் எனக்கு சைவ சாப்பாடு கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த வைராகியத்தோட நம்ம போராட்டமே பண்ணுறது இல்லைன்னா, ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம போராடுறதே கிடையாது. போராடுங்க, பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.
எந்த முயற்சிக்கும் பலன் இல்லாமல் வீணாக போகவே போகாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. நம்ம வந்து உடனடியாக எதிர்பார்க்கணும், அதுதான் நம்மள்ட்ட பிரச்சனை. உடனடியாக பலன் கிடைக்கலன்னு அப்படியே டெஸ்பரேட் ஆகி போயிடும். சரிங்களா? அதனால் நல்ல முயற்சி, அந்த முயற்சியில் இருக்கும்போது அந்த சூழ்நிலை உருவாகாமல் இறைவன் வந்து காப்பாற்றுவார். சித்தர்கள் எல்லாம், இப்போ சித்தர்களுடைய கோயிலெல்லாம் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? திருப்பதி யார் அங்கே சித்தர், பழனி யார் சித்தர், அப்போ அந்த கோயிலெலாம் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? அவங்கெல்லாம் ஜீவசமாதினா என்ன? ஐயா முடிச்சிடலாம் ஐயா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். ஜீவசமாதினா என்னங்க யாருக்கா தெரியுமா? உயிரோட புதைக்கிறதா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஆற்றல் வந்து அவங்களுடைய உயிர் எப்போ வெளியே போக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது என்ன ஆகுது, அது எல்லா இடத்துலையும் செத்து போயிட்டு ஆகணும், அவரும் செத்து போயிட்டாருன்ற நிலைமை தான் வந்துடும். அந்த மாதிரி நிலைமை உருவாகக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்துக்கு முன்னாடியே போய் சமாதியில் போய் உட்காந்துட்டு என்னை மூடி, அந்த நேரம் வந்ததுன்னா அவங்க வந்து உயிர் தன்னால் பிரிஞ்சு போயிடும். சரிங்களா? அது வந்து ஜீவசமாதின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஜீவசமாதி அதுவும் கிடையாது. உண்மையான ஜீவசமாதி எது அப்படின்னா, இந்த உயிரை வந்து வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளாரே உலாவ செய்கிறது உண்மையான ஜீவசமாதி. அதையும் வள்ளல் பெருமாள் சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்ன்றாரு. ஏன்னா அந்த மாதிரி ஜீவசமாதி ஆனால் கூட மற்றவங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவரால் மரணத்தை ஜெயிக்கவும் முடியாது. ஒரு காலகட்டத்தில் அதுவும் மங்கி போயிடணும். அப்போ அதனால் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அதனால தான் வள்ளல் பெருமாள் சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்ன்றார். இதையும் நம்ம வள்ளல் பெருமாள் இறந்து அவர்களை சமாதி வைக்கணுங்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வள்ளல் அவங்க சமாதி தான் வைக்க சொல்கிறாரு. அப்போது இது நிறைய அருட்பால் வந்து இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது, கேட்டு தெளிவடைஞ்சிக்கணும். போய் உட்காந்து இப்போ வந்து விவேகானந்தர் எப்படி இறந்து போனாரு? ஏன் ரத்தம் வந்துச்சு? ஏன் ரத்தம் வந்துச்சு? என்ன தப்பா பயன்படுத்தினாரு? யோக கலை, தவம், உஷ்ணம் அதிகமாகி ரத்த நாளை வெடிச்சு செத்து போனார் இல்லைங்களா? அப்போ அது அந்த அளவுக்கு 13 நாள் உட்காந்து நான் தியானம் பண்றேன்னு 13 நாள் தியானம் பண்ணா என்ன ஆகுது? அப்போ அதுவும் கேடுதானே விளைவிச்சது. ரத்த நாளை வெடிச்சுதான் விவேகானந்தர். அவரை மாதிரி ஒரு முயற்சியாளரோ ஒரு கடும் போராளியோ யாருமே கிடையாது. ஆனால் ஓவர் டூ பண்ணிட்டார். நம்மள்கிட்ட அது பெரிய சிக்கல் இருக்கு, அப்படியே போயிடுறது. ஐயா அது வந்து சகஜ பழக்கம்னா அனுபவம் ஏறி இறங்க இருத்தல் வேண்டும். அனுபவம் ஏறி இறங்க. ஐயா அதனால தாங்க தனியாக போய் உட்காரல, மக்களோட மக்களாக தான் வள்ளலார் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் போய் எங்கேயும் போய் தனியாக உட்காந்துக்கல, மக்களோட மக்களா நான் பெற்ற இன்பம் பெருகைய பையம்னு தான் வள்ளலார் பாடப்பட்டார். 2 மணி நேரத்துக்கு மேலே தியானம் பண்ணி ஐயா சொல்லவே இல்லை. அதோட இறங்கி வாழ்றார். சகஜமாக வா, முதல்ல மறுபடியும் சகஜமாக வா. நம்ம யாருன்னு வெளியில் யாருக்கும் தெரியவே கூடாது. அவ்வளோதான். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு வெளியில் யாருக்கும் தெரியும். அது பாட்டுக்கு நம்ம நிலையை நம்ம உயர்த்திக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அதனால் சகஜ பழக்கத்தோடு நம்ம சன்மார்க்கிகள் அப்படின்னா உடனே 2 கொம்பு உழைச்சிட்டு தான் நினச்சிக்கவே கூடாது. அது மாதிரி தான் நிறைய வீணாக போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இன்னைக்கு. அருட்பாவை படிங்க, தயவு செஞ்சு அருட்பாவை திரும்ப 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 படிங்க. சரிங்களா? அதை திரும்பி படிச்சுக்கிட்டே இருங்க. விளக்கம் தன்னாலே வரும். ஒருத்தர் தேவையில்லைங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒருத்தர் தேவையே கிடையாது. விளக்கம் தன்னால் வரும். இந்த விசார முகத்தில் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வள்ளுவர் அவரே உணர்த்துவார், வள்ளலாரே உணர்த்துவார். இப்போ ஒரு கேள்வி நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம நடந்து போகும்போது அதுக்கு பதில் யாராவது பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு பதில் கிடைக்கும். ஒரு துண்டு பேப்பரில் பதில் கிடைக்கும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல பதில் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வேண்டியதை கடவுள் தெரிவிப்பார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் எல்லோருக்கும் கடையாக இருந்த என்னை எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தாயின்னு பாடுறார். இன்னொன்று கூட சொல்றாரு, ஒருவனால் அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம், நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வள்ளல் பெருமானை நம்புங்க, அவரை குடிங்க.
வள்ளல் பெருமான் வேறு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு அப்படின்றத நினைக்காதீங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானோடு பூரணமாக கலந்து வள்ளல் பெருமானுடைய தேகத்தில் இருந்து தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் வேற இவர் வேறன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனால் அது வள்ளலார் நிறைய பாடு பாடியிருக்காரு. வந்து கலந்து 2 பேரும் ஒன்றாயிட்டோன்னு பாடியிருக்காரு. ஆனால் 2 பேரும் வேறு வேறையும் கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். அதனால் அவங்கள கெட்டியாக பிடிங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வள்ளல் பெருமான் யாருன்னு நமக்கு தெரியும். இவரை பிடிச்சிங்கன்னா அவரை பிடிச்ச மாதிரி, வள்ளலார் பிடிச்சா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிடிச்ச மாதிரி தான். அதனால் அவரை கெட்டியாக பிடிங்க. இருக்க பிடித்து கொண்டேன் பதத்தை எண்ணி நான் விடுக்கணும், எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு சொல்லணும் அப்படின்னு ஒரு கருப்பு நெறியோடு இருங்க. இந்த கருப்பு நெறி அப்படிங்கிறது ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவரை பிடிச்சணும், அவ்வளோதான். அதனால் வள்ளலார் நமக்கு துணையாக இருப்பார், வழிகாட்டுவார், எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நாளை மறுநாள் 2 நாள் பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்கு இருக்கேன் நான். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி தூங்கி எழுந்ததுலேருந்து திரும்பி தூங்க போகிற வரைக்கும் நாம் எப்படி ஒரு வாழ்க்கை நடத்தணும்னு வள்ளல் பெருமான் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமான் சொன்னதில் வந்து யாரும் ஆஃபீஸே போக முடியாது. அவருடைய அந்த இதில் டைமிங்கில் ஆஃபீஸ் போகிற டைம் வள்ளலார் கொடுக்கல. அப்போது ஆஃபீஸே போக முடியாது. அப்போ எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கொள்கைகளை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். அதனால் வருகின்ற ஞாயிறு அந்த திங்கள் 2 நாளும் நீங்களும் வாங்க. யாருக்காவது விருப்பம் இருந்தால் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது அந்த செஷன் நிஜமாகவே நல்லாயிருக்கும். நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த 2 நாள் செஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ப்ராக்டிக்கல் நிறைய சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? ஸோ வந்து பயனடைங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நானும் பயனடைந்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு சின்ன சமரி, சண்டே மண்டே அந்த ஒரு சின்ன சமரியா எப்படி கொண்டு போறோம், என்ன பண்ண போகிறோம். எல்லாரும் பல் தேய்க்கிறது தானே. பல் தேய்க்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாம பல் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? எப்படி தேய்க்கிறீங்க? ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு. அன்றைக்கி பயிற்சியில் அட்டன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு போய் அந்த ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் தூக்கி போட்டுருவீங்க. கண்டிப்பாக தூக்கி போட்டுருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி வெந்நீர் குடிக்கிறது உண்டா எல்லாரும்? அந்த பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அதில் எவ்வளோ டிஃபெக்ட் இருக்குது, வெந்நீரில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. எல்லோரும் தூங்க தானே செய்கிறோம். எப்படி தூங்குகிறோம்? எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்போல்லாம் தூங்கணும் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கா? இல்லை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிங்கன்னா வெத்தலை பாக்கு போட ஆரம்பிப்பீங்க. யாருக்கு பல்லு சிவப்பாச்சு? நான் வெத்தலை பாக்கு டெய்லி போட்டுட்டு தான் இருக்கிறேன். பல்லு சிவப்பாக இருக்குதா? சொல்லிது. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு முறை வள்ளலாரை தவிர வேறு யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து அத்தனை பேரும் சரி வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க கூட அந்த காம்பினேஷனை சொல்லிக் கொடுக்கல. வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்துருக்கிறார். காம்பினேஷன் சொல்லி கொடுத்துருக்கிறார். சாம்பார் பொடி, அத்தனை பேர் வீட்லேயும் சாம்பார் பொடி அரைக்கிறீங்கல்ல, எந்த காம்பினேஷனில் அரைக்கிறீங்கள? வள்ளல் பெருமான் காம்பினேஷன் கொடுக்குறார். இது இவ்வளோ கிராம் போடு, இது இவ்வளோ கிராம் போடுன்னு வள்ளலார் காம்பினேஷன் சொல்லி கொடுத்துருக்கிறார். அது மாதிரி எல்லா விஷயத்தையும் துணி என்ன துணி உடுத்தணும், அழுக்க ஆடை உடுத்தாது இருக்கணும் வள்ளலார் சொல்லி கொடுக்குறாருங்க. இது யாருக்காவது தெரியாதா என்ன? அழுக்காடைன்னா என்னன்றது அந்த பிரச்சனை. அழுக்காடைன்னா என்ன சொல்லுங்க? நான் ஒரு 1/2 மணி நேரம் இந்த சட்டையை போட்டு உட்காந்துருக்கு, இந்த சட்டையை கட்டி ஹேங்கரில் மாட்டிட்டா இது அழுக்காடை, திருப்பி நான் உடுத்தக்கூடாது. உடம்புல போட்டு எடுத்து வெளியே வச்சுட்டிங்கன்னா திரும்பி அதை துவைக்காமல் உடம்புல போடக்கூடாது. எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. எல்லாம் குளிச்சுட்டு தானே டவலில் துடைக்கிறோம். அந்த டவல் ஏன் அழுக்காது? தினைக்கும் தொடச்சா குளிச்சுட்டு தானே அந்த டவல் பயன்படுத்துறீங்க. அப்போ அந்த டவல் ஏன் அழுக்காகுது? இதுக்கு பதில் எனக்கு கேட்டு வந்து சொல்லுங்க. குளிச்சுட்டு துடைக்கிற டவல் ஏன் அழுக்காகுது?
அப்போ ஒழுங்காக குளிக்கலன்னு அர்த்தம். ஒழுங்காக குளிக்கலன்னு யாராவது ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அந்த டவல் அழுக்காதுல்ல. இப்போ எதனால் அது அழுக்காது? அப்போ உடம்புல வெளியில் இருக்கிற இப்படி குளிச்சாலே அந்த டவல் அழுக்காது. உள்ளே குளிக்கிறோமா? வெளியே மட்டும் டெய்லி குளிக்கணும். உள்ளே என்னைக்காவது குளிச்சிருக்கிறோமா? வாங்க நான் குளிக்க வைக்கிறேன். சரி, வணக்கம். இப்போ இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு நல்ல பலத்தை கைத்து கொடுத்துருக்கேன். நான் வந்து சேல்ஸ்மேன் சரிங்களா? ஸோ ஏன் ரொம்ப பலத்தை கை தட்டுறா